ஓகே. ஹாய் காய்ஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்னத்த பத்தி பேச போறோம்னா, ஹவ் டு ஸ்டாப் ஃபீலிங் இன்செக்யூர். ஸோ முதல்ல இன்செக்யூரிட்டினா என்னதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்செக்யூரிட்டி இஸ் வேர் அ சிச்சுவேஷன் வேர் யூ ஆர் நாட் செக்யூர் லைக் அபவுட் ஹவ் யூ லுக், ஹவ் யூ டாக், எனிதிங். ஏதாவது பற்றி ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து செக்யூராக ஃபீல் பண்ணல. தட்ஸ் வாட் மேக்ஸ் யூ ஃபீல் இன்செக்யூர். ஸோ மேபி லைக் உங்கள் ஃபேஸில் நிறைய ஆக்னி இருக்கிறது, மேபி நீங்கள் பேசுகிற ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை வந்து யூ ஜஸ்ட் பேசிக்லி இன்செக்யூர் அபவுட் சம்திங். ஸோ அது வந்து எப்படி நம்ம இன்செக்யூராக இருக்கிறது ஸ்டாப் பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்செக்யூரிட்டி இஸ் அ லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகே, இட்ஸ் அ லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். நம்ம முதல்ல இன்செக்யூரிட்டினா என்னதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் ஐ வில் டெல் யூ. ஓகே, anxiety or certainty about reactions of others or potential outcomes, like நம்ம இப்படி பேசினா யாரை என்ன நினைப்பாங்க, நம்ம இப்படி இருந்தால் நம்மள நிறைய பேருக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம். வேறு மாதிரி கூட யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி லைக் அவுட்கம்ஸ்லாம் நம்ம யோசிப்போம். ஸோ இன்செக்யூர் இஸ் செல்ஃப் டவுட்டிங் யோர் அபிலிட்டி, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஓவரால் வேல்யூ as a person. ஸோ இன்செக்யூரிட்டினா லைக் லெட்ஸ் சே நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு மேபி அழகா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ தட் could make you question your overall value as a person. ஸோ வந்து லைக் ஓகே நம்ம நல்லா தான் இருக்குமா, அந்த மாதிரி லைக் நிறைய தாட்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகே, இட்ஸ் லைக் செல்ஃப் டவுட். ஸோ எது வந்து இந்த இன்செக்யூரிட்டி வந்து காஸ் பண்ணுது, வாட் மேக்ஸ் அஸ் ஃபீல் இன்செக்யூர்? ஸோ இந்த விஷயத்தை பற்றி நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் மூலியமாக இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ் வந்திருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா கம்பேரிசன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு இப்போ வந்து கம்பேரிசன் வந்து அன்கான்ஷியஸாகவே நடக்குது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, அண்ட் தென் யூ see a model, see a perfect person, அண்ட் அவங்க வந்து ஃபில்லர்ஸ் வச்சுருக்காங்களா, மேக்கப் போட்டிருக்காங்களா, எனி ஒர்க் பண்ணியிருக்காங்களா ஃபேஸில், எனி அந்த மாதிரி பண்ணி தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ஸோ நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, ஸோ வென் யூ see all of that person, like எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க, எல்லாருமே அழகாக இருக்காங்க, எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்ப்பீங்க. ஸோ உங்களோட மைண்ட் அப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க, வா அழகாக இருக்காங்க அப்படின்னு. பட் தென் சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்மளோட அன்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா, அன்கான்ஷியஸாகவே நம்ம வந்து we start to compare ourselves with them. அவங்களுக்கு வந்து இவ்வளோ அழகான முடி இருக்கு பாரு, அவங்க பேசுகிற விதத்தை பாரு, அவங்க ஃபேஸில் பாரு இவ்வளோ பிம்பிளே இல்லை அப்படின்னு நம்ம வந்து அன்கான்ஷியஸாகவே நம்ம வந்து நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறது நிறையா இடத்துல நடக்கும், விடவுட் யோர் செல்ஃப் நோவிங். ஓகே, நீங்களே அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க, அவங்கள மாதிரி அழகு இல்லையே அப்படின்னு. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த விஷயம் வந்து இன்செக்யூர் வந்து ஃபோன் வந்த பிறகு, இந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்த பிறகு தான் இந்த மாதிரி கம்பேரிசன்னால இன்செக்யூரிட்டிஸ் வருதுன்னா, பிகாஸ் நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா யூ வுட் ஹவ் நெவர் ஃபெல்ட் இன்செக்யூர். லைக் ஏன்னா நீங்கள் அப்போ வந்து ஃபோன் இல்லை, நீங்கள் கம்பேர் பண்ண தேவையில்லை. வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ அப்போ வந்து லைக் கம்பேர் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் அப்படி எழுந்திருப்பீங்க. பட் ஃபார் சம் பீப்புள் அந்த விஷயம் வந்து டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் சம் பீப்புள் மைட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்செக்யூரிட்டிஸ் இன் தியர் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ். மேபி வந்து யாராச்சும் சின்ன வயசில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீ வந்து ரொம்ப குண்டாக இருக்க, ரொம்ப சாப்பிட்ற, இல்லைனா ரொம்ப ஒல்லியாக இருக்க, ஏதாச்சும் உங்களோட லுக்ஸ் பற்றி இல்லைனா பர்சனாலிட்டிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலேயும் வந்து மேபி உங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ் வந்து வந்திருக்கலாம். அண்ட் that's what makes you insecure. Okay, and then next one, you have to understand this one thing also. Okay, understand everyone's perception of beauty is different. Okay, நீங்க வந்து மேபி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். Some people might agree that Aishwarya Rai the most beautiful woman in the world, she deserves the Miss World அப்படிலாம் சொல்லுவாங்க, ரொம்பவே அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தென் வந்து அதே சமயத்தில் some people might say ஐஸ்வர்யா ராய் அந்த அளவுக்கு அழகு இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. அண்ட் சம் பீப்புள் மைட் ப்ரிஃபர் வேற ஒரு ஆள் வந்து மிஸ் வேர்ல்ட் அந்த மாதிரி எடுத்துருக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ
யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம் பீப்புள் மைட் திங்க் யூ ஆர் பியூட்டிஃபுல், சம் பீப்புள் மைட் திங்க் நீ வந்து ஓகேயா தான் இருக்க, ஆவரேஜாக தான் இருக்க அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் இஸ் த ஒப்பீனியன். ஸோ இஃப் சம்மன் சே லைக் நீங்கள் வந்து ஆக்சுவலி அவ்வளோ அழகா இல்லை, இல்லைனா வந்து லைக் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, எனக்கு நீங்கள் பேசுகிற விதம் பிடிக்கல, எனக்கு நீங்கள் உங்களோட ஹேர் பிடிக்கல, எனி ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இன்னும் பேசிக்லி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ரொம்ப குண்டாக இருக்க, லைக் ஏன் வந்து திடீர்னு இவ்வளோ ஃபேஸ் வந்து பிம்பிளாக வச்சுருக்க, அது மாதிரி லைக் ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏன் நடக்குதுன்னா பிகாஸ் தேர் பர்செப்ஷன் ஆஃப் பியூட்டி இஸ் லைக் நீங்கள் வந்து ஃபேஸ் க்ளோவிங்காக இருந்தால் தான் யூ ஆர் பியூட்டிஃபுல். அந்த மாதிரின்னு எல்லாருமே ஒரு பர்செப்ஷன் வச்சுருப்பாங்க. யூனோ சம்டைம்ஸ் சம் பீப்புள் மைட் திங்க் த்ரிஷா தான் அவங்களுக்கு ரொம்பவே அழகான கேர்ள் அப்படின்னு. சம் பீப்புள் அவங்களோட ஃபேவரட் ஹீரோயின் வந்து சமந்தாவாக இருப்பாங்க, சாய் பல்லவியாக இருப்பாங்க, ஐஸ்வர்யா ராயா இருப்பாங்க. அண்ட் அதை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் their opinions and that's what they like. So you have to understand if யாருக்கும் உங்களை பிடிக்கலன்னா or you feel like என்னடா நம்மள சொல்லிகிட்டே இருக்காங்க, லைக் ஆக்னி இருக்குது, இப்படி இருக்குது, நிறைய குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னா some people might say you, but some people உங்களை பார்த்து வா எனக்கு உங்களோட பேசுகிற விதம் பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களோட ஹேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிற ஆளும் இருக்காங்க. ஸோ you just have to focus on the positive side. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா தட்ஸ் ஒன் இஸ் ஆல் ஒப்பீனியன்ஸ் நாட் ஃபேக்ட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மைன்னு இல்லை. யூனோ இட்ஸ் ஒப்பீனியன்ஸ். இஃப் யூ லைக் இட் யூ டேக் இட். ஓகே, அது பிடிக்கலன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே பிகாஸ் இட்ஸ் ஒன்லி தேர் ஒப்பீனியன். ஓகே, நீங்கள் எப்போ அந்த ஒப்பீனியனுக்கு வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ, பவர் கொடுக்குறீங்களோ, that's when it becomes like அது ட்ரூவாக ஃபீல் ஆகும் and you will start to feel insecure again. ஓகே, and then next one. ஓகே, ஸோ இது எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த இன்செக்யூரிட்டி வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, எப்படி இது வந்து ஸ்டாப் பண்ணுறது, இந்த ஃபீலிங்கை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுனா, ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா இட் இஸ் பை லவ்விங் யோர் செல்ஃப். ஓகே, லவ்விங் யோர் செல்ஃப்னா என்ன, அது எவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டுங்க. லவ் யோர் செல்ஃப்னா எப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ எல்லாருமே இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ரீசன் எப்படி இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் நம்ம சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்ல நம்மளா இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து ஃபில்டர்டா அண்ட் வந்து லைக் எல்லாமே பர்ஃபெக்டாகவே பார்க்குறோம். எவ்ரி வீடியோ, எவ்ரி பர்சன் இஸ் லைக் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ அவங்களை பார்க்கும்போது வந்து அஃப்கோர்ஸ் we will feel like okay they are so beautiful, but வந்து பார்க்க you might feel like என்னடா நம்ம அவ்வளோ அழகாக இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம், you will start to think am I average அப்படிலாம் லைக் அந்த மாதிரி தாட்ஸ் வந்து அன்கான்ஷியஸாகவே நடக்கும். ஓகே, திஸ் ஆல் வந்து கான்ஷியஸாக நீங்கள் மேபி பண்ணியிருக்க மாட்டேங்க, பட் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது இல்லைனா தானாகவே நீங்கள் கம்பேர் பண்ணிப்பீங்க லைக் ஆனால் அவங்களுக்கு மாதிரி எனக்கு ஃபேஸ் வந்து க்ளோவிங்காக இல்லை, ஃபேஸ் வந்து நிறையா ஆக்னி இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க அன்கான்ஷியஸாகவே. ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும்னா அன்ஃபாலோ பீப்புள் தட் மேக் யூ ஃபீல் இன்பர்ஃபெக்ட் ஆர் இன்செக்யூர். ஓகே, இது எப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட் வித் திஸ் ரூல்ஸ். ஓகே, அந்த பீப்புள் வந்து ரொம்பவே அழகாக இருக்காங்க, ஆஃப்கோர்ஸ் யூ லைக் தேம்னா, ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. பட் அட் த சேம் டைம் இஃப் யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் கம்பேரிங் டு தேம் அ லாட், லைக் வந்து அவங்க அந்த சட்டை போட்டால் ரொம்ப அழகாக இருக்காங்க, பட் தென் லைக் அந்த சட்டை ஏற்கிட்டனா போடும்போது லைக் அழகா இல்லை அப்படிலாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கன்னா, மேபி நிறைய விஷயத்துல நீங்கள் வந்து அவங்களோட முடி எவ்வளோ அழகா இருக்குது, என்னோட முடி வந்து இப்படி இருக்குது, ஓகே அந்த மாதிரி லைக் நிறைய கம்பேர் பண்ணுறது நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கன்னா ப்ளீஸ் அன்ஃபாலோ தேம். அண்ட் அப்படின்னா யாருமே ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் கேட்புங்க. பட் நோ, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். எப்படி ஒரு ஆள் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ சம்ஒன் ஆர் அ செலிபிரிட்டி தட் ஹேஸ் அ சிமிலர் ஃபீச்சர்ஸ் வித் யூ. ஓகே, மேபி உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கலாம், சில பேருக்கு நீட்டாக இருக்கும், சில பேருக்கு தின்னாக இருக்கும், திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட இன்செக்யூராக இருப்பாங்க, என்னடா நம்மளுக்கு வந்து யூனிப்ராவ் இருக்குது, மேபி லைக் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சொல்லுவாங்க எனக்கு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, எனக்கு பிடிக்கல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும்னா
So you have to follow people that has a similar features with you. So you have to follow someone or celebrity. Celebrity ரொம்பவே லைக் அவங்க இன்ஸ்பயர் பண்ணுவாங்க பீப்புளை வந்து. ஸோ அந்த மாதிரி ஆளை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். லெட்ஸ் சே உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு வந்து மேபி லைக் நீங்கள் டஸ்டிக்காக இருக்கிறதுனால இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்கன்னா யூ ஃபாலோ மோர் பீப்புள் தட் ஆர் டஸ்டி. அண்ட் தென் அந்த செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி பீப்புளெலாம் பார்க்கும்போது யூ சி சம்டைம்ஸ் நம்மக்குள்ளே இருக்கிற அழுகை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். யூ ஆல்வேஸ் see the beauty in others but you cannot see in yourself. We always tend to feel like அவங்க அழகா இருக்காங்க, இவங்க அழகா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆல் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணும்போது லெட்ஸே உங்களோட நோஸ் ஷேப் வந்து உங்களுக்கு பிடிக்கல, லைக் வந்து என்னோட நோஸ் வந்து பெருசாக இருக்குது, மேபி லைக் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா யூ சி லைக் சம்டைம்ஸ் வந்து உங்களை வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்க்க வந்து இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்குங்க, பார்க்க அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்குங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா people find that நீங்கள் வந்து அவங்க கூட சிமிலராக இருக்குங்க பிகாஸ் they have certain features that are similar with you. மேபி அவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபேஸ் இருக்கலாம், உங்களை மாதிரி ஒரு ஐ ஷேப் இருக்கலாம், ஐப்ரா ஷேப் இருக்கலாம், மேபி அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள பீப்புள் நீங்கள் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் டு கெட் இன்ஸ்பயர்ட் பை them. பிகாஸ் லைக் ஐ சே நீங்கள் வந்து பீப்புள் வந்து அதர் பீப்புளை வந்து இன்னும் அட்மையர் பண்ணுவாங்க மோர் தென் யுவர் செல்ஃப். ஸோ யூ சி த பியூட்டி இன் அதர்ஸ் மோர். ஸோ அப்போ நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் அந்த மாதிரி ரிலேட் பண்ணும்போது லைக் யூ சி ஓகே அவங்களுக்கும் என்ன மாதிரியே ஒரு ஐப்ரோ இருக்குது, என்ன மாதிரியும் ஒரு நோஸ் இருக்குது, பட் வந்து அவங்களோட ஃபேஸில் வந்து அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க அந்த நோஸில் வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நோஸ் இருக்கும் போதோ அவங்க ரொம்பவே யூ அட்மையர் them, யூ ஸ்டார்ட் டு லைக் them. And then you will start to feel like okay அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு நோஸ் இருக்குது, அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு acne skin இருக்குது, பட் அவங்களும் இவ்வளோ அழகாக இருக்காங்க. So you will start to eventually admire the features in yourself as well. பிகாஸ் அவங்களும் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க பட் அவங்க அழகாக இருக்காங்க. ஸோ யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல் லைக் ஓகே இது வந்து ஒரு லைக் அக்லியா, இட் டசன்ட் மேக் அஸ் அக்லி, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அக்லி ஆகல, பட் யூ வில் ஸ்டார்ட் டு லைக் ஓகே இந்த மாதிரி விஷயமும் அழகாக தான் இருக்குது, ஓகே இந்த மாதிரி ஃபேஸு இந்த மாதிரி ஃபேஸ் ஷேப்பும் அழகாக தான் இருக்குது அப்படின்னு யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல் லைக் தட் மோ. ஓகே புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வந்து யாராச்சும் இன்னும் உங்களோட ஆப்போசிட் ஃபீச்சர்ஸ் லைக் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐ ஷேப் வந்து என்னோட ஷேப் ஃபேஸ் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் நேரோவாக இருக்கும், பட் வந்து மேபி யூ ஆர் ஃபீலிங் இன்செக்யூர் அபவுட் யுவர் ஃபேஸ் ஷேப். டு நாட் ஃபாலோ பீப்புள் தட் ஹேஸ் அ ரவுண்ட் ஃபேஸ் ஷேப் ஓ லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ். மேபி உங்களுக்கு கண்ணு வந்து இந்த மாதிரி siren eyes இருக்குன்னா, if you feel insecure about your siren eyes, then don't follow people that have big eyes, two eyes, because you will start to compare to themselves more. Okay, so I hope இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்படின்னா, surround yourself with people that love you and don't judge or treat you based on how you look. ஓகே இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்வாயரமெண்ட்டும் நிறையாவே நம்மளை இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா என்னதான் இந்த சோஷியல் மீடியா வந்து நம்ம அன்கான்ஷியஸாக நம்மளே கம்பேர் பண்ணிக்கிட்டாலும், பட் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் பேசிக்லி லைக் இந்தியன் ஃபேமிலிஸ் நிறையா எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக. லைக் என்னப்பா லைக் உடம்பு குறைச்சிட்டேன், ஏன் வீட்டில் சாப்பாடு கொடுக்கறது இல்லையா, ஏன் அவ்வளோ ஃபேஸில் ஆக்னி வச்சுருக்கேன், நல்லாவே லைக் ஃபேஸ் சோப்லாம் போடுறது இல்லையா, ஏன் வந்து முடி வந்து இப்படி இருக்குது, ஏன் கேர்லி ஹேராக இருக்குது. சம் பீப்புள் டோன்ட் லைக் curly hair, லைக் curly hairனா மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் தியர் ஒப்பீனியன். அண்ட் தென் ஸோ இந்த பாயிண்ட் எப்படின்னா, surround yourself with people that love you and don't judge or treat you based on how you look. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா, ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேபி இந்த ரிலேட்டிவ்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிலேட்டிவ்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்க. ஓ மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி யாராச்சும் அப்படி சொல்கிறாங்கன்னா, மேபி உங்களுக்கு இஃப் யுவர் டீத் ஆர் க்ரூக்ட் ஓ லைக் ரொம்ப தின்னாக இருக்குங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து லைக் உங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா லைக் நீ ரொம்ப எலும்பாக இருக்க, கொஞ்சம் சாப்பிடு, நல்லாவே இல்லை, ரொம்ப குச்சி மாதிரி இருக்க, காற்று அடிச்சா நீ பறந்துடுவேன் அப்படிலாம் நிறைய பேர் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹர்ட்டிங் சம்டைம்ஸ் இட் இஸ் ஹர்ட்டிங். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா த பெஸ்ட் வே இஸ் டு ஸ்டே அவே ஃப்ரம் தெம், அவாய்ட் தெம். எந்த அளவுக்கு அவங்க கூட இன்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி அவாய்ட் பண்ணுங்க. ஓகே பேசிக்லி ஒரு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஐ திங்க்
மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிலேட்டிவ்ஸ் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யூ ட்ரை டு ஸ்டே அவாய்ட் ஃப்ரம் தேம். அண்ட் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காதுங்க. அந்த இடத்த விட்டு உடனே உடனே லீவ் பண்ணிடுங்க. ஓகே, அதுவே லைக் அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. ஓகே, ஏன் வந்து லைக் அவங்க கூட வந்து அவாய்ட் பண்ணணும், ஏன் வந்து செய்யக்கூடாதுன்னா, பிகாஸ் திஸ் பீப்புள் வில் மேக் யூ ஃபீல் மோர் வர்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப். அவங்க அப்படி சொல்ல யூ வில் ஃபீல் லைக், ஓ நம்ம இப்படிதான் இருக்குமோ, அக்லியாக தான் இருக்குமோ, அது மாதிரி லைக் நிறையா இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் வாட் ஆல்சோ காசஸ் அஸ் டு ஃபீல் லைக் அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ வில் லோவர் யுவர் செல்ஃப் எஸ்டீம். யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல் லைக் நம்ம வந்து அவ்வளோ வி ஆர் நாட் வர்தி, வி ஆர் நாட் பியூட்டிஃபுல், அந்த மாதிரிலாம் எனக்கு நீங்கள் அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வச்சுப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் தட் லவ் யூ அண்ட் டோன்ட் ஜட்ஜ் யூ ஆர் ட்ரீட் யூ பேஸ்ட் ஆன் ஹவ் யூ லுக்ஸ். ஓகே, பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லுக்ஸ் வந்து ஆக்சுவலி டசன்ட் மேட்டர். இட்ஸ் ஆல் அபவுட் த எனர்ஜி. ஒரு ஆளோட எனர்ஜி குட் ஆச்சுன்னா யூ வில் ரெசனேட் வித் தேம், யூ வில் ஃபீல் குட் வித் தேம். ஓகே, கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. பட் லுக்ஸ் வந்து நல்லா இருந்துட்டு பட் வந்து அந்த எனர்ஜி ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ ஒன்ட் ஃபீல் லைக் அவங்க கூட பேசுறதுக்கு தோணாது, அவங்க கூட பழகிறதுக்கு தோணாது. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த எனர்ஜினால் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவ்வளோ நாள் ஸ்டே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் தட் லவ் யூ. ஓகே, பீப்புள் தட் சே எனக்கு உங்களோட ஸ்மைல் பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் பேசுகிற விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இன்னும் நிறைய அவங்க கூட பழகுங்க. யூ ஸ்டார்ட் டு ஃபீல் லைக், ஓ என்னோட ஃபேஸ் வந்து அழகாக தான் இருக்குது, நான் வந்து க்யூட்டாக தான் ஸ்மைல் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கே நிறைய அந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். நம்மளுக்கு சொல்லிக்கும் போது மேபி அது அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்காது. பட் மேபி யாராச்சும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க, யாரோ என்னை ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ இட்ஸ் அரவுண்ட் மோர் பீப்புள், more around those people. Okay, that will make you feel less insecure and make you feel more loved. Okay, next வந்து அஞ்சாவது ஸ்டெப். ஐ திங்க் அஞ்சாவது ஸ்டெப், யா, த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டெப். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு லவ் யுவர் செல்ஃப் லைக் யூ லவ் யுவர் சைல்ட் ஆர் த பர்சன் யூ லவ் த மோஸ்ட். எப்படின்னா நீங்கள் வந்து உங்களே லவ் பண்ணிக்கணும். எந்த மாதிரி லவ் பண்ணோன்னா லைக் சும்மா ஓகே ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு அஃபர்மேஷன் போட்டுட்டு அஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கிட்டு ஓகே ஐ லவ் மை செல்ஃப், ஐ ஹவ் மோஸ்ட் கார்ஜியஸ் ஃபேஸ் இன் த வேர்ல்ட் அந்த மாதிரி சொன்னால் மட்டும் பத்தாது. என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களோட குழந்தைய எப்படி பார்த்துக்கணும். உங்களோட சைல்டு வந்து யாராச்சும் வந்து உங்களோட சைல்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கட்டியாக இருக்குங்க, நீங்கள் அழுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ அவங்கள லவ் பண்ணியிருப்பாங்க. when you like a crush or you love someone, you would love all their imperfections because you love them. அதே மாதிரி தான் நீங்களும் உங்களை லவ் பண்ணிட்டோம். See, this is very hard, but when you start doing this you will definitely see results because it's very very powerful ஆன ஸ்டெப் இது வந்து. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்னா you have to think you have the most beautiful face in the world. ஓகே, இல்லை சொல்கிறதுக்கு என்னடா லைக் எப்படி நம்ம வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபேஸ் இந்த வேர்ல்ட் அப்படின்னு யோசிக்க முடியும். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, யூ ஹேவ் டு திங்க் யூ ஹேவ் த மோஸ்ட் சார்மிங் ஃபேஸ் அண்ட் யூ ஆர் அ கிரேட் பர்சன். ஓகே, ஏன் அதை சொல்கிறேன்னா நீங்களே உங்களை அப்படி நினச்சிக்கிட்டாதான் யூ வில் ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப். பிகாஸ் நீங்கள் உங்களை அப்படி நினச்சிக்கலன்னா யார் உங்களை பற்றி அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த விஷயம் வந்து வில் ஹைலி இம்ப்ரூவ் யுவர் கான்ஃபிடென்ஸ் லெவல். ஓகே, உங்ககிட்டயே நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கன்வின்ஸ் யுவர் செல்ஃப். எப்படின்னா லைக் பேசிக்லி இது என்ன ஸ்டெப்னா யூ ஹேவ் டு திங்க், நான் தாண்டா கெத்து, நான் தாண்டா மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் த வேர்ல்ட், நான் தாண்டா த பெஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட், ஐ எம் த பெஸ்ட் பர்சன் தட் ஐ நோ இன் த வேர்ல்ட், ஐ ஹேவ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபேஸ், ஐ லவ் த வே ஐ டாக், ஐ லவ் த வே ஐ ட்ரெஸ், ஐ லவ் மை பர்சனாலிட்டி அப்படின்னு நீங்களே உங்களை பற்றி நினச்சிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து லை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி யூ பேசிக்லி லவ் யுவர் செல்ஃப் லைக் யூ லவ் அ சைல்ட். அவ்வளோ லவ் பண்ணணும். யூ ஹேவ் டு புட் யுவர் செல்ஃப் இன் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, நீங்கள் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும். மற்றவங்க வந்து என்னை எப்படி நினச்சிருப்பாங்க, மற்றவங்க என்னை லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் பிடிக்கிற விஷயம் தான் பண்ணுறேன்னா யூ ஹேவ் டு ஆல்வேஸ் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேற ஆளுக்கு பிடிச்சிருக்காக நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் செய்யணும். ஓகே, ஸோ yeah, it's very important to have yourself, prioritize yourself first
அண்ட் லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களை தான் முதல்ல நீங்கள் வந்து மோஸ்ட் ஹையஸ்ட் பிளேஸில் வச்சுக்கணும். ஓகே, யூ ஹேவ் டு பி அப்சஸ் வித் யுவர் செல்ஃப்லா. பேசிக்லி நான் தான் பெஸ்ட்டு பிஸ்னஸ் உமன் இன் த வேர்ல்ட். ஐ ஆம் த பெஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட். ஐ ஹவ் அமேசிங் பர்சனாலிட்டி அப்படின்லாம் நீங்கள் உங்ககிட்ட நீங்களே உங்களை நம்ப வச்சுக்கணும்ல. ஸோ இது மாதிரி ஸ்டெப்லாம் வந்து நான் கண்டிப்பாக என்னோட சேனலில் நிறையா போடுறேன் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் தான் சொல்கிறேன். அதுவே வீடியோஸ் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு. ஓகே, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, யூ ஹாவ் டு பி ஸோ சர்டன் தட் எஸ் ஐ எம் ஹேண்ட்ஸம், ஐ எம் பியூட்டிஃபுல் அப்படின்னு நீங்கள் வந்து அவ்வளோ சர்டனாக இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டில் செய்யும் போது என்னடா அது போய் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ வில் ஃபீல் லைக் ஓகே ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் பெஸ்ட் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள், யாராச்சும் உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். கண்டிப்பாக நீங்கள் உங்களை அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணிப்பீங்க. அதே சமயத்தில் யாராச்சும் உங்களை வந்து லைக் நீங்கள் நல்லாவே இல்லை, அழகா இல்லை, லைக் எதாவது சொன்னாங்கன்னா யூ ஹேவ் டு டிஃபைன் யுவர் செல்ஃப் லைக் யூ லவ் யுவர் சைல்ட். யூனோ உங்களோட சைல்டு வந்து யாராச்சும் வந்து இப்படி சொல்லிட்டாங்கன்னா உங்களால் தாங்கிக்க முடியுமா? பிகாஸ் யூ லவ் தெம் ஸோ மச். சம்டைம்ஸ் யூ லவ் அதர் பீப்புள் ஸோ மச் தட் வி neglect டு லவ் அவர் செல்ஃப். ஸோ அந்த லவ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்மளே தான் கொடுத்துக்கணும். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல அன்கான்ஷியஸாகவே யூ வில் ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப். யூ வில் ஸ்டார்ட் டு திங்க் ஓகே என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, என்னோட நோஸ் கூட ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அண்ட் த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக ஆரம்பிக்கும். ஓகே, யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல் மோர் லவ், லைக் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, பிகாஸ் ஃபார் யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அண்ட் யூ நோ இட் அண்ட் நோ ஒன் கேன் சேஞ்ச் தட். ஓகே, ஸோ நீங்களும் இதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் தான் எப்பவுமே உங்கள் கூட இருப்பீங்க. ஸோ யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப் பிகாஸ் நீங்கள் தான் எப்பவுமே உங்கள் கூட இருப்பீங்க. ஓகே, நீங்கள் எல்லா சுச்சுவேஷன்லும் நீங்கள் உங்கள் கூட இருப்பீங்க. புரியுதா? ஸோ யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப் ஸோ மச். ஓகே, யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு யுவர் செல்ஃப். ஓகே, by doing this you become so powerful. Your self-esteem will increase. Okay, your self-esteem will increase. இந்த மாதிரி பண்ண நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கூட லைக் என்னடா மேபி ஆள் வந்து இப்படி யோசிப்பாங்க, நான் ரொம்ப லைக் ஹெசிடேட்டாக பேசுகிறேன் அந்த மாதிரி நான் யோசிப்பேன். பட் தென் வந்து நான் இப்படி பண்ண லைக் ஓகே இல்லை பரவாயில்ல ஏன்னா நான் இந்த வீடியோ பண்ணுறதே வந்து ஓகே நான் இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா ஐ எம் த பெஸ்ட் யூடியூபர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து பண்ணுறேன். இட் மைட் சீம் லைக் லாஜிக்கே இல்லை, என்னடா அப்படி நடிக்க சொல்கிறீங்களா? பட் எஸ் லைக் ஃபேக் இட் டில் யூ மேக் இட் சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால யூ வில் லவ் யுவர் செல்ஃப் மோர். ஓவரால் திஸ் வில் ஹேவ் குட் இம்பேக்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் கெத்து அப்படின்னு, நான் தான் மோஸ்ட் அமேசிங், நான் தான் வந்து ஜிம்லேயே அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க யூ வில் ஸ்டார்ட் டு ஹேவ் ஸோ மச் இம்பேக்ட் இன் யுவர் லைஃப். நான் தான் பெஸ்ட் பிஸ்னஸ் உமன், நான் தான் பெஸ்ட்டாக வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சாலே லிட்ரலி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் இன் யுவர் லைஃப் வில் சேஞ்ச். எவ்ரி திங் வில் பிகம் மோர் பெட்டர். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் ஐ said how to stop feeling insecure இது எல்லாமே. ஸோ இந்த ஸ்டெப் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். Like unfollow people that make you feel insecure and follow people that make you like your features more. And then next வந்து understand everyone's perception of beauty is different. Surround yourself with people that love you and doesn't judge you or treat you based on how you look. And next one, most important step, you have to be obsessed with yourself. You have to think you are the best. நீங்க தான் பெஸ்ட். You are the amazing person in the world அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ these are the steps that I included in the வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் நம்ம இந்த வீடியோஸ் வந்து 25 minutes ஆக போகுது. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ டோன்ட் நோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும்னு தெரில, பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் திஸ் வீடியோ. ஸோ இனிமேலும் நான் நிறைய வீடியோ பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் காய்ஸ்.